தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ரஹமத் நகர், முத்தாளம்மன் காலனி ஆகிய பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தூத்துக்குடியில நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கியது. முக்கிய சாலைகள்ல பல இடங்கள்ல வெள்ள நீர் வடிந்த போதும் தாழ்வான இடங்கள்ல தேங்கிய வெள்ள நீரானது இன்னும் வடியாத நிலையே காணப்படுகிறது. ஏற்கனவே 10 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக பல இடங்கள்ல வெள்ள நீர் ஓரளவு தேங்கியிருந்த நிலையில நேற்று பெய்த வெள்ள நீரோட சேர்ந்து பல பகுதிகளில் வீடுகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த எட்டயபுரம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ரஹமத் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரானது வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த பகுதிகளில் மழை பெய்யும் போது வெள்ள நீர் வீடுகளை சூழ்வதும், அதிமழை பெய்யும் போது வெள்ள நீர் வீடுகளுக்கு புகுவதும் வழக்கமா இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.